गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परम् ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादशङ्करम् लोकशङ्करम्। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्पराम्। गुरुचरणारविन्दाभ्याम् नमः। गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुनैव सगास्मि नमो गुरवे। न गुरोः परमं शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम्। पीताम्बरङ्कर विराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजम् करुणासमुद्रम् राधासहायमति सुन्दरमन्दहासम् वातालयेशमनिशं हृति भावयामि। பரீட்சித்துக்கு ஸ்ரீ சுகர் சொல்லிட்டு வர அந்த பாகவத கதையின் சாராம்சம் தான் நம்ம நாராயணியமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். மனு வம்சத்தில் பரம பக்தன் துருவன். அந்த துருவனினுடைய சரித்திரத்தை நம்ம முன்னாடி பார்த்தோம். துருவனினுடைய வம்சத்தில் பிறந்த மகாபாகவதனான பிருது சக்கரவர்த்தியினுடைய கதை, அவனுடைய சரித்திரம், அரசனுக்கு அததான் நம்ம போன தசகத்துல நம்ம பார்த்தோம். முடியர்ச்ச சனகாதிகள்லாம் வந்து தரிசனம் கொடுக்கிறா, அவள்லாம் உபதேசம் பண்றா. அதற்கு பிறகு அவர் மோட்சம் அடைந்தார் அப்படிங்கறதெல்லாம் சுகர் எப்படி வர்ணிச்சிருந்தார் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான மனு வம்சத்தில் பிறந்த இவர்களினுடைய சரித்திரம் தொன்று தொட்டு வந்துட்டே இருந்தது. அதை 18வது தசகம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப இதற்கு பிறகு பிருதுவின் வம்சம், அந்த துருவனின் வம்சத்தில் பிறந்த, இதெல்லாம் சுருக்கமா அவர் நாராயண பட்டத்திரி எல்லா சரித்திரத்தையும் சொல்லிட்டு வந்தார்னாலும் எதுலயும் ஒண்ணும் அப்படியே சுருக்கம் சாராம்சம் ஜூஸ் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு வந்தா கூட எந்த ஒருத்தரோட சரித்திரத்தையோ யாருடைய பெயரையோ எதையுமே அவர் மிஸ் பண்ணவே இல்லை. மிஸ் பண்ணாமதான் அவர் எல்லாத்தையுமே நமக்கு தெளிவா, ஏன்னா படிக்கிறவாளுக்கோ கேட்கிறவாளுக்கோ சொல்றவாளுக்கோ யாருக்காக இருந்தாலும் நினைக்கிறவாளுக்கு அவளுக்கு முழுமையான புண்ணிய பலன், பாகவதம் படிப்பதால் ஏற்படும் புண்ணிய பலன் அவ்வளவும் கிடைக்கணும் அப்படிங்கிற கருத்தோட பட்டத்திரி அதனுடைய ஜூஸ நமக்கு அப்படியே எடுத்து அள்ளி கொடுத்திருக்காரு. 7 நாட்கள்ல சுகர் அங்க சொன்னத அந்த பாகவதத்தை சொன்னாலும் இவர் அதை 1034 ஸ்லோகத்துல அப்படியே வடிச்சு கொடுக்கும் போது 10 ஸ்லோகமா ஒவ்வொருத்தரோட சரித்திரமா நமக்கு விளக்கிண்டு வந்துட்டு இருக்கார். அப்படி விளக்கிண்டு வந்ததுலதான் பிருதுமகா சக்கரவர்த்தியினுடைய சரித்திரத்திற்கு பிறகு அடுத்தது அவருடைய வம்சத்திலேயே வந்த அடுத்தவரினுடைய சரித்திரத்தை இந்த 19வது தசகத்துல இப்ப நம்ம பார்க்க போறோம். பிருதோஸ்து நப்தா பிருது தர்ம கர்மடக ராஜீனவர்ஹிர்யுவதௌ சதத்ருதௌ பிரச்சேதசோ நாம சுச்சேதசஸ் சுதான் அஜீஜனத்வத் குரானிவா. பிருது தர்ம கர்மடகா, பிருது சக்கரவர்த்தியின் வம்சத்தில் தோன்றியவர்கள், அவளினுடைய வரலாறு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த பிருது சக்கரவர்த்தியின் அந்த பிருது சக்கரவர்த்தி எப்படி தர்மத்தையே கையாண்டவர், வைதிக கர்மாக்கள் எல்லாத்தையும் விடாது அனுஷ்டித்தவர். அப்பேற்பட்ட பிருது மகா சக்கரவர்த்தி, அவரை பத்தி நாம முன்னாடியே போன தசகத்திலேயே நம்ம பார்த்துட்டோம். பிருது சக்கரவர்த்தியினுடைய நப்தா அப்படின்னு சொல்றாரு. பிருதோஸ்து நப்தா, நப்தானாக்க கொள்ளுப்பேரன். நப்தா அப்படின்னா கொள்ளுப்பேரன். கொள்ளுப்பேரன்னா என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும், பேரனினுடைய பையன். அப்போ அந்த கொள்ளுப்பேரனான பிராச்சீன பர்ஹி, பிராச்சீன பர்ஹின்னு பேரு. கொள்ளுப்பேரனினுடைய பெயர் பிராச்சீன பர்ஹி அப்படின்னு அவனுடைய பெயர். அந்த பெயர் கொண்ட பிருது சக்கரவர்த்தியின் கொள்ளு பேரனான மிக உயர்ந்த தர்மங்களை கடைபிடித்த, அந்த தர்மங்களிலேயே ஸ்ட்ராங்கா நிலைச்சு நிற்கக்கூடிய அவனுடைய பெயர் பிராச்சீன பர்ஹிஸ். அவனுக்கு யுவதௌ சதத்ருதௌ, ஒரு பெண் யுவதி
அப்படின்னா இளம்பெண் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு அழகான இளம்பெண் சதத்ருதியின் பேரு. அந்த சதத்ருதி என்ற பெயரை மணந்தான். மணந்து கொண்ட பின்னர் பிரச்சேதசோ நாம, பிரச்சேதசக நாம, பிரச்சேதஸ் அப்படின்னு பெயரை கொண்ட, நாமன்னா பேர்னு தெரியும், அப்படின்னு பெயரை கொண்ட சுச்சேதசஸ் சுதானு. சுச்சேதசஸ் அப்படின்னாக்க நல்ல ஞானம் அடைந்த, நல்ல ஞானம், தெளிந்த ஞானம் கொண்ட 10 மகன்கள் பிறக்கிறார்கள். 10 மகன்கள் பிறக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஜீஜனத்வத் கருணாங்குராணிவ. அஜீஜனத்து அப்படின்னா அப்படியே உன்னுடைய கருணையா, கருணாங்குராணிவ, உன்னுடைய கருணையில முளை விட்டு எழுந்து முளைச்சு எழுந்து வந்தா மாதிரி இருக்கவாளை பார்த்தா அப்பேற்பட்ட கருணை குருவாயிரப்பா, உன்னுடைய கருணையினால அப்படி பிரமாதமா அந்த குழந்தைகள் வந்து நின்றார்கள். பாக்குறதுக்கு எப்படி இருந்தா தெரியுமா? அந்த 10 பேரும் ஒரே மாதிரி உருவத்தோட இருந்தா குருவாயிரப்பா. அதோட இல்ல, அவளுடைய நடை, உடை, பாவனை, அவ செய்யற செயல்கள் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கா குருவாயிரப்பா. பாக்குறதுக்கு 10 பேராக இருந்தாலும், எல்லா நிலையில எப்படி இருந்தாலும் 10 பேரும் ஒரே மாதிரி உடம்பாக தெரியறது. அதனால இந்த 10 பேருக்கும் ஒரே பேர் தான் வச்சார் பர்ஹிஹி. இந்த பிராச்சீன பர்ஹிஸ 10 பேருக்கும் ஒரே பேரை தான் வச்சார். சேர்த்து அவளுக்கு என்ன பேர் வச்சார்? கலெக்டிவ் நேம் என்ன கொடுத்தார்? பிரச்சேதஸ் அப்படிங்கிற நேம். ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி பேர் என்பது இல்லை. இவா 10 பேருக்கும் ஒரே நாமமாக பிரச்சேதஸ் என்று பெயரை சூட்டினான் இந்த பிராச்சீன பர்ஹிஸ். இப்ப இந்த முதல் ஸ்லோகத்துல நம்ம என்ன தெரிஞ்சிருந்தோம்? ரிஜு சக்கரவர்த்தியின் கொள்ளுப்பேரன், மிக உயர்ந்த தர்மங்களை கடைபிடிக்க கூடியவனான பிராச்சீன பர்ஹிஸ். அவனுக்கு சதத்ருதி என்ற இளம் பெண்ணோடு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த பிறகு நல்ல ஞானத்தை கொண்ட 10 மகன்களை பெற்றெடுத்தார்கள். அந்த 10 பேருமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தா, நடை, உடை, பாவனை, செயல் எல்லாத்திலையும் ஒரே மாதிரி இருந்ததனால் அந்த 10 பேருக்கும் சேர்த்து பிரச்சேதஸ் என்று ஒரு பெயரை நாமகரணம் சூட்டப்பட்டது அப்படிங்கிறது தெரியுது. அதே இந்த பிராச்சீன பர்ஹிஸ்னு என்ன ஒரு பேரு இவனுக்கு? அவனுக்கு முன்னாடி இருந்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தா பர்ஹிஷ்மத் அப்படின்னு தான் பேர். இந்த பிராச்சீன பர்ஹிஸுக்கு பர்ஹிஷ்மத் அப்படின்னு தான் பேர். ஆனா அவன் என்னன்னா தர்மத்தை கடைபிடிப்பவன், ரொம்ப அப்படியே தர்மத்தை கடைபிடிப்பவன்றது ஒரு பக்கம் தான். நிறைய யாகங்கள் அப்படின்னு செய்யக்கூடியவன். யாகங்கள்லாம் எப்படி பண்ணுவான் அப்படின்னாக்க பிராச்சீன அப்படின்னா ஒரு உலகம் முழுவதும் போவான். பிராச்சீன பழசுன்னு எடுத்துக்கூடாது. பிராச்சீன கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எடுத்துக்கணும். ஈஸ்ட், கிழக்கு நுனியாக பர்ஹிஷ், கிழக்கு நுனியாக என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க தர்பைகளை எல்லாம் பரப்பி, கிழக்கு பக்கத்துல நுனி கிழக்க வரா மாதிரி தர்பைகளை எல்லாம் பரப்பி யாகம் செய்வான். இப்படி இவன் ஒரு இடத்துலதான் யாகம் செய்யறானா? இல்ல, உலகம் முழுவதும் போவான். வேர்ல்டு ஃபுல்லா சொல்லிட்டு வேர்ல்டு வைடு இவன் போற இடமெல்லாம் யாகம் தான். பண்ற இடத்துல எல்லாம் தர்பையை கலெக்ட் பண்ணுவான், கிழக்கு நுனியா வச்சுப்பான், யாகம் பண்ணுவான். இப்படி அதனால கிழக்கு முகமாக, பிராச்சீன கிழக்கு முகமாக, பர்ஹிஷ்னா தர்பங்களை உடையவன், தர்பைகளை வைத்து யாகங்களை செய்பவன் அப்படிங்கிற பொருள். அதனாலேயே இவனுக்கு பிராச்சீன பர்ஹிஷ் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு இந்த பெயர் காரணமும் இந்த முதல் தசகத்தில் சொல்லப்படுகிறது. இப்படி பல கஷேத்திரங்களுக்கும் இவன் போறான். இப்படி அவன் தர்பைகளை எல்லாம் பரப்பி கிழக்கு முகமா வச்சுட்டு அவன் பண்றானே, என்ன பயனை கோரி பண்றானா, இல்ல எப்படி இவனுடைய யாகம் இருந்தது அப்படிங்கறத சொல்றாருங்க. அந்த இது பாகவதத்துல சொல்லி இருக்கு. இதுல பட்டத்திரி கொடுத்திருக்கிறது ஒரு லைன் தான். பாகவதத்துல அவனுடைய நோக்கம் என்ன, யாகம் செய்வதன் நோக்கம் என்ன அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்குன்னா, பயனை கோரி. அப்ப தனக்கு ஏதாவது வேணும்னு சங்கல்பிச்சுட்டு, அப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னு வேண்டி தான் இவன் ஒரு யாகத்தையும் செஞ்சான். அதனால எல்லா பக்கத்திலையும் எப்படி யாகம் செஞ்சாலும் இவன் தொடர்ந்து அதுல பண்றதுக்கு ஒரு உற்சாகம் அவனுக்கு கிடைச்சுட்டே இருக்கு. அப்படின்னா என்னன்னா, என்ன சங்கல்பிச்சுட்டு அவன் யாகம் பண்றானோ அந்த பலன் அவனுக்கு கிடைச்சுட்டே இருக்குது. இத மாதிரி சிறந்த பயன்களை எல்லாம் கொடுக்கிற யாகங்களை அவன் காமிய கர்மாக்களுக்காக, காமிய கர்மான்னா என்ன, தன்னுடைய ஆசையை, தனக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய கர்மா, அந்த கர்மாவுக்காகவே யூஸ் பண்ணிட்டு வரான். இதையெல்லாம் பார்த்த பிறகு என்ன நடக்கிறது? இப்படி யூஸ் பண்ணிட்டு வரான், இது நல்லது தானே, அதனால என்ன, எனக்கு வேணுங்கிறது இருக்கத்தானே இருக்கு.
நான் என்ன அதனால குறைஞ்சு போயிடுவேனா அப்படின்னு பேசும் பொழுதுதான் எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்கு தான் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் வந்துட்டே இருக்கு. பிது சிஸ்ருக்ஷா நிரதஸ்ய சாசனாத் பவத்தபஸ்யா நிரத தசபிதே பயோநிதிம் பஸ்சிமமேத்ய தத்தடே சரோவரம் சந்தத்ருஷுர் மனோஹரம். சிஸ்ருஷ்யா பித்து சிஸ்ருஷ்யா. இப்போ பித்ரு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல அப்பா யாரு? இந்த 10 குழந்தைகளுக்கு அப்பாவான பிராச்சீன பர்ஹிஷனுடைய அந்த பர்ஹிஷ் என்ன பண்றான்? பிரஜாவை சிருஷ்டி பண்ணுவதில் ஈடுபட்டிருக்கிறான். மக்களை சிருஷ்டி பண்ணணும். இந்த உலகத்துல மக்களை சிருஷ்டி பண்றதுக்காகத்தானே முதல்லயே பகவான் படைக்கிறார். அப்படி பகவான் மக்களை சிருஷ்டி பண்ணணும். சிருஷ்டி பண்ணி அவர்களை இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுத்த வேண்டும். அதன் மூலமாக நிறைய சந்ததிகள் கிடைக்க வேண்டும். அவர்கள் நல்ல விதத்தில் ஆட்சி செலுத்த வேண்டும். நல்ல விதத்தில் மேலும் மேலும் தர்மத்தை செய்ய வேண்டும். இதுதான் அவருடைய எய்ம். நல்ல எய்ம் தான், அதுல ஒன்னும் தவறு இல்லை. இப்படி அதிலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடிய அவன் நிரதஸ்ய சாசனாத்து இந்த 10 பசங்களையும் கூப்பிடுறான். இவர்களுக்கு பிறகு சந்ததிகள் உண்டாகும் அப்படிங்கிறது அது வேற விஷயம். ஆனால் இந்த 10 பசங்களையும் கூப்பிட்டு இவா இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இவாளுக்கு சந்ததிகள் உண்டாகணும், வம்சம் விருத்தி அடையணுங்கிறது அவனுடைய ஆசை, பிராச்சீன பர்ஹிஷனுடைய ஆசை. அதனால இந்த 10 குழந்தைகளையும் இவன் கூப்பிடுகிறான். இந்த 10 குழந்தைகள் உன்னோட கருணையால பறந்துட்டா குருவாயிரப்பா. ஆனா என்ன பண்ணாவா? இப்பதான் பட்டத்திரி என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய கருணையால அவா பிறந்துட்டா. ஆனா அப்படியே அவ பகவத் ஸ்மரணை உன்னை பத்தியே நினைச்சிருந்தா, உன்னையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தா. ஐயோ இப்படி இவாள்னா பகவத் ஸ்மரணையிலேயே ஈடுபட்டு இருக்காளே அப்படின்னு பிராச்சீன பர்ஹிஷுக்கு லேசா இப்படியே விட்டு வச்சோம்னா நாட்கள் ஆக ஆக என்ன பண்ணும்? மனசுல கடினத்தன்மை வந்துடும். அதை விடக்கூடாது, இப்பய பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்வாழ்க்கையில அவளை ஈடுபடுத்தணுங்கிறதுக்காக சாஷநாத்ன உத்தரவு போட்டார். ஒரு கட்டளை இடுறார் தன் பசங்களுக்கு. என்ன கட்டளை? பவத் தபஸ்யா நிரதா தர்ஷாமிதே. உடனே என்ன கட்டளை அப்படின்னா, நீங்க 10 பேரும் ஒரே மாதிரி இருந்தாலும், உங்க 10 பேருக்கும் ஒரே பேரை வச்சாலும், நீங்க 10 பேருமே ஒரே மாதிரி தர்ம காரியத்தில் ஈடுபட்டு இருந்தாலும், உங்களுக்கு எல்லாம் தனித்தனியா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். தனித்தனியா இப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீங்க எல்லாம் இன்னும் ஒன்னாவே இருக்கணும்னா இருக்க முடியாது. எனக்கும் அடுத்தடுத்து சந்ததி வேணும்னு கட்டளை இட்டானாம். அப்போ குழந்தைகள் என்ன பண்ணா? இந்த 10 பேரும் இல்ல முடியாது, நாங்க பகவத் ஸ்மரணையில தான் ஈடுபட்டிருக்கோம், எங்களுக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, எங்களுக்கு இல்வாழ்க்கைக்கு போக மாட்டேன்னு சொன்னாளா அப்படின்னு கேட்டா, இல்ல பயோநிதியும். உடனே என்ன பண்ணிட்டாளா? தசாபிதே பயோநிதியும் பஸ்சிமத்தடே. சரிப்பா, உடனே சரிப்பானாலாம். அடடா என்ன இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு உடனே பண்ணிக்கிறேன்னு சொல்றதா அப்படின்னா, பண்ணிக்கிறேன் ஆனால் அப்படின்னு கூட ஒண்ணு என்ன சொல்றா அப்படின்னாக்க, அதுக்கு முன்னாடி பகவானை குறித்து நாங்கள் தவம் செய்வோம். அதுக்கு முன்னாடி எங்க போய் பயோநிதியும் பஸ்சிம தட்டே, ஆற்கடலில் உள்ள பகவானை குறித்து நாங்கள் தவம் செய்வோம். எங்க போய் தவம் செய்வோம்? பஸ்சிம தட்டே எங்கன்றது செய்வோம். அப்படி தவம் செய்யும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய பகவத் பிரசாதம், அதனால ஏற்படக்கூடிய அனுகூலம்னு சொல்லல அந்த குழந்தைகள். அவர்கிட்டேந்து கிடைக்கக்கூடிய, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய என்ன எல்லாம் வரவுகள் அப்படின்லாம் கேட்கல. எனக்கு பொண்டாட்டி வேணும், நல்ல குழந்தை வேணும் அப்படின்லாம் கேட்காம, பகவத் பிரசாதமாக நாங்கள் இல்வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறோம்னு பதில் சொல்றா அப்பா கிட்ட. இப்ப நாங்க போய் நீங்க சொல்றது வாஸ்தவம் பாப்பா, நாங்கள் போய் தவம் செய்கிறோம் 10 பேரும். நாங்க போய் 10 பேரும் தவம் பண்றோம். பகவத் பிரசாதமாக நாங்கள் இல்வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, பகவானினுடைய பிரசாதமாக கிடைக்கும் இல்வாழ்க்கையில், ஏன் அப்படி சொல்றாவா? அப்படி கிடைக்கக்கூடிய இல்வாழ்க்கையில் பகவானின் அருளாலே பக்தியோட, ஏன்னா மோட்சம் கிடைக்காதா இல்வாழ்க்கையில? கிடைக்கும். அதுதான் என்ன சொல்றாருன்னா, பகவானினுடைய பிரசாதமாக கிடைக்கக்கூடிய அந்த இல்வாழ்க்கையில பகவானின் அருளாலேயே பக்தியோட ஈடுபட்டால் மோட்சம் போகலாமே. அதனாலதான் இல்வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னாடி பகவான் கிட்ட போய் தவம் செய்து அவன்கிட்ட இருந்து பிரசாதமா நாங்க இல்வாழ்க்கையை வாங்கிட்டு வந்து அப்புறம் நாங்க ஈடுபடுறோம்னு அப்பாவுக்கு வாக்கு கொடுக்கிறான். அப்ப 10 பேரும் என்ன பண்ணா? குருவாயிரப்பா, உன்னை குறித்து தவம் செய்ய வந்தா. எங்க வந்தா அப்படின்னா பஸ்சிம தட்டடே. இங்க பஸ்சிம்னா மேற்கு பக்கம், வெஸ்ட்.
மேற்கு பக்கத்தில் உள்ள தத்தடே கடற்கரைக்கு வந்தார்கள். மேற்கு பக்கத்தில் உள்ள கடற்கரைக்கு வந்தார். அங்க பார்த்தா சரோவரம், ஒரு சரோவர் இருந்தது. சந்த திருஷர் மனோகரம், ரொம்ப அழகா இருந்தது. அந்த சரோவரம் ரொம்ப அழகா இருந்தது. மேற்கு கடற்கரையை பாக்குறதுக்கு அங்க வரா. அந்த கடற்கரையிலேயே அங்க ஒரு சரோவரத்தை பாக்குறா. அந்த சரோவரம் பாக்குறதுக்கு, சரோவரம்னா பொய்கைன்னு வச்சுக்கலாம், ஏரின்னு வச்சுக்கலாம். அந்த சரோவரம் ரொம்ப பாக்குறதுக்கு மனோகரம், மனதை மயக்கக்கூடியதாக ரொம்ப அழகாக இருந்தது. தபஸை எங்க பண்ணணும் அப்படின்னா ஒரு பரிசுத்தமான இடத்துலதான் தவம் பண்ணணும். அப்பேற்பட்ட ஒரு இடம் தனக்கு வேணும்னு தான் இவ தேடிட்டு வரா. ஒரு புண்ணிய தீர்த்தத்துல பண்ணணும், அதிலும் நல்ல புண்ணியமான சரஸாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வரும்பொழுதுதான் இந்த மேற்கு கடற்கரைக்கு வரா இவா. இதுதான் தவம் செய்வதற்கு உகந்த இடம்னு சொல்லிட்டு இந்த இடத்தை அவ செலக்ட் பண்றா. இப்ப அப்பா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தவம் பண்றதுக்கு மேற்கு திசையை நோக்கி வந்தாச்சு. இங்க சமுத்திரம் போன்ற ஒரு அழகான சரஸ பார்த்தாச்சு. அந்த சரஸ பார்த்தோன்னே அவ மனசுல தோணித்தான் பிரச்சேதஸுக்கு. அவள்லாம் என்ன நினைச்சானா, அந்த பார்த்தவனே வர மனசுல ஒரே தெளிவு, அப்படியே ஒரு தெளிவா இருக்கு அந்த சரசு. அந்த சரஸ்ல மேலும் எப்படி இருக்குன்னா, ஹம்ச பக்ஷி இருக்கு, சாரசம் இருக்கு, சக்கரவாக பக்ஷி இருக்கு, எல்லா பக்ஷியும் இருக்கு. அந்த பக்ஷி இனிமையா குரல் எழுப்புறது. அந்த குரல்களை எல்லாம் கேட்க 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 ஆனந்தம் பறக்கிறது வாழ்க்கை. அதோட இல்லாம அந்த சப்தம், அந்த சப்தத்தோட கூட அந்த சரஸ் முழுவதும் ஒரே பூக்களா நிறைஞ்சிருக்கு. என்ன புஷ்பம் அப்படின்னு பார்த்தா, உத்பலம், தாமரை, செங்கழுநீர் புஷ்பம், இந்தீவரம் அப்படிங்கிற புஷ்பங்கள். இந்த புஷ்பங்களால நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே இது அப்படியே எல்லா புஷ்பங்களாலும் நிறைஞ்சிருக்குங்கிறத இங்க ஒரு வரியில நான் பாகவதத்துல இருக்குன்னு நான் உங்ககிட்ட அரை வரியில சொல்றேன். இத பத்தி எல்லாம் அந்த பொய்கையை பத்தி பாகவதத்துல அவ்வளவு பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. அவ்வளவு அற்புதமா இருக்கும். படிக்க 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 அவ்வளவு வர்ணனைகள். அப்படி ஒரு அழகான ஒரு சரோவர் கிட்ட வந்து இந்த இடமே தபசிற்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை குறித்து தவம் செய்யறதுக்காக அவ முடிவு எடுத்தா குருவாயூரப்பா. இந்த சரோவரம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ததா பவத் தீர்த்தம் இதம் சமாகதக பவோ பவத் சேவக தர்ஷனாத்ருதக பிரகாசமாசாத்ய புரః பிரசேதசா உபாதிஷத் பக்த தமஸ்தவஸ்தவம். ததா, அதற்கு பிறகு, அப்போ இத மாதிரி முடிவெடுத்த பிறகு, இதம் பவத் தீர்த்தம் இதம் சமாகதஹ. இதம்னா இந்த, பவத் தீர்த்தம் அப்படின்னா உன்னோட புண்ணிய தீர்த்தம். பவத் தீர்த்தம்னா தங்களினுடைய புண்ணிய தீர்த்தம். அந்த புண்ணிய தீர்த்தமான சரஸ், இந்த சரசையே பொய்கையை சமாகதக அடைந்தார்கள். இந்த அடைந்த பின்னர் இவாள்லாம் வந்துட்டா, பொய்கைக்கு வந்தாச்சு, இங்கதான் தவம் பண்ண போறோம் டிசைட் பண்ணிட்டா. இவ அடைஞ்ச பிறகு அப்படின்னு பட்டத்திரி சொல்றார். அப்படி வந்த பிறகு பவத் பவோ பவத் சேவக தர்ஷனா திருத்தக. பவோ அத பவகான் பிரிக்கணும். பிரிச்சதுக்கு பிறகு அதுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கறதுன்னா, பவன்னா சிவன், பரமேஸ்வரன். இத உன்னுடைய அடியார்களை பாக்கிறதுக்காக பவனான பரமேஸ்வரன் என்ன பண்றாரா, குடுகுடு முன்னாடி வந்துட்டாராம். ஆவல், அப்பேற்பட்ட ஒரு ஆவல். பவத் சேவக, உன்னுடைய சேவகர்கள், உன்னுடைய அடியார்கள், அது மாதிரி அவர்களை தர்ஷனாதிருத்தக, தரிசனம் பண்ணுவதற்கு எப்பேற்பட்ட வார்த்தையை போடுறாரு பாருங்க. அப்பேற்பட்ட பவத் சேவகர்கள், உன்னுடைய அடியார்கள், அவர்களை பார்ப்பதற்காக, அவர்களை தரிசனம் செய்வதற்காக பரமேஸ்வரன் முன்னாடி வந்துட்டாருங்க. அப்போ உன்னுடைய பக்தர்களை முதல்ல பார்க்கணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசை கொண்டவராக சிவன் கிடுகிடுன்னு அங்க வந்தார். அங்க வந்ததும் பிரச்சேதஸ் பிரகாசமாசாத்திய புற பிரச்சேதசாம். அப்ப பிரகாசம் அவள்லாம் கரெக்டா இவரும் வரார், பிரச்சேதசஸ்களும் வருகிறார்கள். அந்த 10 பேரும் வருகிறார்கள். வந்த உடனே இவாளை பார்த்த உடனேயே இவர் என்ன பண்றார், தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். இப்போ அப்படியே அவளுக்கு இந்த சிவன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, பொய்கை கரைக்கு வந்தாயிட்டு, இவரும் இங்கே வந்துட்டார், அவளும் வந்துட்டார். தன்னை பிரகாசப்படுத்தி காட்டினார். பிரகாசப்படுத்தி காட்டினார் அப்படின்னா இவருடைய தரிசனத்தை, இவர் அவளை தரிசனம் பண்ண வந்தாருங்கிற வார்த்தையை அங்க போட்டார். ஆனா இவர் பிரகாசப்படுத்தி தன்னை காண்பித்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வார்த்தையை போடுறார். ஆனா நம்ம என்ன அதுக்கு அர்த்தம் சொல்றோம்னா, இவருடைய தரிசனத்தை அவர்களுக்கும் காட்டினார் அப்படின்னு நாம எடுத்துக்கிறோம். இந்த 10 பேருக்கும் கண்ணுக்கு முன்னாடி தன்னை பிரகாசப்படுத்தி கொண்டார்.
அப்படி பிரகாசப்படுத்தி கொள்ளும் பொழுது யார் அப்படி பிரகாசப்படுத்தி கொண்டது அப்படின்னு அதுக்கும் ஒரு அடிக்கோடிட்டு காட்டுறார் பட்டத்திரி. உங்கள் அடியார்களிலேயே தலை சிறந்தவர், உங்களினுடைய பக்தர்களிலேயே மிகவும் தலை சிறந்தவரான பரமசிவன். அப்போ குருவாயூரப்பா, உன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் பக்தனானவன், முதல் சிறந்த பக்தன் யாருன்னா பரமேஸ்வரன். அவர் உன்னை குறித்து எப்பொழுதுமே தவம் செய்து கொண்டிருப்பவர். அவர் இப்பொழுது இவர்களை பார்ப்பதற்காக இவர்களிடம் தன்னை பிரகாசப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். உபாதிஷத் காட்டிக் கொண்டதோட மட்டுமல்லாமல் உபாதிஷத் உபதேசமும் செய்கிறார். பக்த தமஸ்தவஸ்தவம், பக்த தாமக அப்படின்னா பக்தர்களில் சிறந்தவரான பரமேஸ்வரன். தங்களினுடைய ஸ்தவம், தவ ஸ்தவம் அப்படின்னா தங்களினுடைய ஸ்தவம்னா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்தை உபாதிஷன் உபதேசித்தார். அப்ப உங்களுடைய ஸ்தோத்திரத்தை அவர்களுக்கு உபதேசம் செய்தார். அந்த உபதேசம் பரமேஸ்வரனின் வாயிலாக அவர்களுக்கு கிடைத்த காரணத்தினால், சோஸ்திரம் என்னவோ நாராயணனை பற்றியது, குருவாயூரப்பா உன்னை பற்றியது, ஆனால் அது பரமேஸ்வரனின் திருவாயிலிருந்து பிறந்த சோஸ்திரம். அதனால் அந்த சோஸ்திரத்திற்கு ருத்ரகீதம் என்று பெயர். அந்த சோஸ்திரத்திற்கு ருத்ரகீதம் என்று பெயர். அந்த சோஸ்திரத்தை இவர் அவர்களுக்கு உபதேசம் பண்ணார். அப்படி உபதேசம் பண்ண அந்த சோஸ்திரம் இங்கு எங்க கிடைத்தது, எந்த இடத்தில்? அந்த நாராயண சரசில். அப்ப சிவபெருமானிடமிருந்து இந்த ஸ்லோகம், அந்த சரசிற்கு பெயர் தான் நாராயண சரஸ். இன்று போனாலும் அங்கு குருவாயூரில் இருக்கக்கூடிய அந்த குளத்திற்கு பெயர் நாராயண சரஸ். அந்த சரச அங்க போயிட்டு குருவாயூருக்கு போயிட்டு நேர அப்படியே ஒரு இப்பெல்லாம் இன்னும் 1000 ரூபாய் தர்ஷன் வந்துடுத்துன்னு கிடுகிடுன்னு 1000 ரூபாய் டிக்கெட்டை வாங்கிட்டு கிடுகிடுன்னு போறோம். நேர உள்ள போய் சன்னிதானத்துல போய் குருவாயூரப்பனை தரிசனம் பண்றோம். அங்கேருந்து கிளம்பி வரோம். என்ன வேலை இருக்கோ, துலாபாரமோ உண்டியலோ, அந்த வேலையை முடிச்சு நம்ம பாட்டுக்கு திரும்பி வந்துட்டே இருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. சரசை தரிசனம் செய்ய வேண்டும். அந்த சரசுலதான் இப்ப என்ன நடக்க போகுதுங்கிறது, அடுத்தடுத்த செய்கைகள், செயல்பாடுகளை எல்லாம் பட்டத்திரி சொல்ல போறார். அதையும் கேட்டுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம இவ்வளவு தூரம் இதுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப அற்புதமான ஒரு சரித்திரம் இது. இதை தெரிஞ்சுக்க நம்ம மனசுல வாங்கி நீங்க எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ண குருவாயூர் போனவா எல்லாருக்குமே இது எல்லாமே கண் முன்னாடி வந்து நிற்கும். அப்பேற்பட்ட இந்த நாராயண சரசில் அவர்கள் தவம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அந்த சரசில் பரமேஸ்வரன் நாராயணனை பற்றிய சோஸ்திரமான ருத்ரகீதம், அது ஏன் ருத்ரகீதம்னு பெயர் வந்ததுன்னா பரமேஸ்வரன் உபதேசித்த காரணத்தினால் ருத்ரகீதம் என்று பெயர் வந்தது. அதை உபதேசிக்கிறார். ஸ்தவம் ஜபந்தஸ்தமமீ ஜலாந்தரே பவந்தமசே விஷதயுதம் சமாஹ பவத் சுகாஸ்வாதரசதமீஷ்வியான் பபூவ காலோ த்ருவவன்ன சீக்ரதா. இந்த ருத்ரகீதத்தை இது சொல்லிக் கொடுத்தார், உபதேசம் பண்ணார். ஓகே, உபதேசம் பண்ணார்னா எங்க பண்ணார், எப்படி ஜபித்தார்கள் அவர்கள் அப்படின்னா, ஸ்தவம் ஜபந்தஸ்தமமீ ஜலாந்தரே. அமி அப்படின்னாக்க ஜபந்தஸ்தம் அமி அப்படின்னு அந்த வார்த்தையை பிரித்தோம்னா, அமி அப்படின்னா இந்த பிரச்சேதசுகள், இந்த 10 பேரும், தம்னா அந்த, ஸ்தவம்னா சோஸ்திரம், அந்த ஸ்தோத்திரத்தை எங்கு ஜபித்தார்கள் அப்படின்னு பார்த்தா ஜலாந்தரே, ஜல அந்தரே அப்படின்னு சொன்னால், அந்த நாராயண சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரோவரின் உள்ளே ஜலம் இருக்கு இல்லையா, ஜல அந்தரே, அந்தரம்னு உள்ள, அந்தரே அப்படின்னா ஜலத்துக்கு உள்ள உட்காந்து ஜபிக்கிறா. ஜலத்துக்குள்ள எங்க கரையில உட்கார்ந்து ஜபிக்கிறாளான்னா கிடையாது. அந்த ஜலத்துக்கு உள்ளே உட்கார்ந்து கொண்டு, அந்த பொய்கைக்குள்ளே அமர்ந்து கொண்டு உன்னுடைய ஸ்துதியான ருத்ரகீதத்தை அவள்லாம் ஜபிக்கிறாளே குருவாயூரப்பா, அதுக்குள்ளே தவா ஜபிச்சு அந்த சத்தம் கேட்கறதுங்கிறார் பட்டத்திரி. அதுதான் அங்க ஆச்சரியம். அப்ப எல்லாருக்குமே அது கேட்குமா? நாம போனா அது கேட்கலாமான்னா நம்மளுடைய மன பாங்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு நிலைக்கு அந்த இடம் எப்படி எந்த அளவுக்கு தூய்மையானதா இருக்குன்னு தெரியாது. அதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது. ஆனா பட்டத்திரியின் காதுக்கு அது கேட்டது. அததான் அவர் சொல்ற, தண்ணிக்குள்ள உட்கார்ந்துட்டு அவள்லாம் அந்த ஸ்துதியான ருத்ரகீதத்தை துதிக்கிறாளே குருவாயூரப்பா, அவள்லாம் தியானம் பண்றா. எவ்வளவு நாள்? அது ஒரு கொஸ்டின் மாதிரி தான். அடுத்தது, பவந்த மாசே விஷதாயுதம் சமாஹா,
பவந்தம் ஆசே விஷதா அயுதம் சமாஹா. அயுதம் அப்படின்னா ஜபிக்கின்றவளா இருக்கா. எவ்வளவு நாள் ஜபிக்கிறா அப்படின்னா பவந்தம் உன்னை சேவித்தார்கள். பவந்தம் ஆசே விஷதா, குருவாயிரப்பா உன்னை அவர்கள் தியானித்தார்கள், ஜபம் பண்ணார்கள் ருத்ர கீதத்தின் மூலமாக. எத்தனை நாள்? அயுதம் சமாகதா சமாஹா அப்படின்னா அயுதம்னா 10,000, 10,000 வருடம் அப்படின்னா 10,000, சமாகான வருடங்கள். ஜலத்துக்குள்ள போயாச்சு, ஜலத்துக்குள்ள இருந்துட்டு ஜபிச்சுட்டே இருக்கா. அவ திணறலையா, மூச்சு விட முடியலையா, அவளால மூச்சு விட, இந்த கேள்விக்கே இடம் இல்லாத அதுக்குள்ள உட்கார்ந்துட்டு எவ்வளவு வருட காலங்கள் அப்படின்னு சொல்றா. 10,000 வருட காலங்கள் இவர்கள் அதற்குள்ளே இருந்து ருத்ரகீதத்தை ஜபித்துக் கொண்டே அந்த தவத்தில் ஈடுபடுகிறார்கள். சரி, அப்படி ஈடுபட்டாலே அவளோட ஃபீலிங் எப்படி இருந்தது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? கேக்குறார் பட்டத்திரி. குருவாயிரப்பா அதுக்குள்ள உட்காந்து அவள்லாம் சொல்லிட்டு இருக்கா, அப்ப அவளுக்கு எப்படி இருந்தது குருவாயிரப்பா? அதையும் அவரே ஃபீல் பண்றார். பட்டத்திரி ஃபீல் பண்ணி அதுக்கு வார்த்தையை போடுறார். பவத் சுகாஸ்வாத ரசாதமீஸ்வியானே. அப்படி அவ ஒன்னதான் தியானிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சுகமா அனுபவிச்சுட்டே ருத்ரகீதத்தை சொல்லிட்டே இருக்கா. குருவாயிரப்பா எனக்கு கேட்கறது குருவாயிரப்பா, இத்தனை வருஷம் ஆயிடுத்துலாம் இல்ல, அவளுக்கு இன்னும் சுகமா அனுபவிச்சுட்டு சந்தோஷமா உன்னுடைய கீதத்தை அவ சொல்லிட்டே இருக்கா குருவாயிரப்பா. காலோ இத்தனை காலம்தான் ஒரு கணக்கே இல்லையே. பகவானின் இன்பமயமான அந்த திருமேனியை மனதில் தியானித்து குருவாயிரப்பா உன்னுடைய திருமேனியை அப்படியே சங்கு சக்கரதாரியா பீதாம்பரதாரியா மனசுல தியானிச்சுட்டு அவ 10,000 வருஷ காலங்கள் இந்த ருத்ர கீதத்தை அப்படியே சொல்லிட்டே இருக்கா. குருவாயிரப்பா சொல்லிட்டே இருக்கிறச்ச அப்படியே ரசிச்சு ரசிச்சு அந்த இன்பத்தை அவ பருகிறா. அப்படி பருகிறதுனால அவளுக்கு காலம் போனதே தெரியல. 10,000 வருட காலங்கள் கடந்துடுது, காலம் போனதே தெரியல. அவதான் இன்பத்துல மூழ்கி இருக்காளே, அவளுக்கு எங்க காலம் போறது தெரிய போறது குருவாயிரப்பா. பபூவ காலோ திருபவன்ன சீக்கிரதா. உடனே திருவனையும் இந்த இடத்துல கொண்டு வரார் பட்டத்திரி. அததான் நம்ம யோசிக்கிறோம். அவருடைய வார்த்தைகள், அவருடைய கால்குலேஷன் எங்க 10,000 வருஷம் அவ்வளவு இன்பமா தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா திருவன் என்ன பண்ணா, எல்லாருக்குமே திருவன மாதிரி சீக்கிரம் கிடைச்சிருமா குருவாயிரப்பா அப்படின்னு அதையும் கொண்டு வரார். 5 வயது குழந்தை 5 மாதத்தில் உன்னுடைய காட்சி அவனுக்கு கிடைச்சதே, அந்த மாதிரி இவாளுக்கு கிடைச்சிருமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்ல. அதுக்காக துருவனை வசத்தியாகவும் பிரச்சேதசுகளை குறைவாகவும் எடை போடுகிறார் பட்டத்திரின்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொருவருக்கு ஒரு மாதிரி பகவானின் அனுகிரகம் கிடைக்கும். ஆனாலும் இந்த தாமதத்தை அவர்கள் எப்படி கடந்தார்கள், ஆனந்தமாக கடந்தார்கள் அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல அர்த்தம் நம்ம எடுத்துக்கணும். அவனும் ஆனந்த திருமேனியை தான் திருவனும் குழந்தையாக இருந்த பொழுது அனுபவித்தான். இவர்களும் அப்படித்தான் அனுபவிக்கிறார்கள். 10,000 வருடமும் 10 நொடி போல் அவர்களுக்கு போனது. காலம் பெரிது அல்ல. அவ்வளவு நாட்கள் இவர்கள் தியானித்து சந்தோஷத்தில் இன்பத்தில் அப்படியே தியானிச்சு ரசிச்சு பருகி கொண்டிருந்தார்கள் உன் திருவேணி அழகை அப்படின்னு சொல்லி பட்டத்திரி கொடுக்கிறார். இப்ப யஞங்களில் ஜபயஞம் கீதையில பகவான் சொல்றார். ஜபயஞோஸ்மி அப்படின்னு கீதையில பகவான் சொல்றார். விபூதி யோகத்துல எதுல நான் என்னவாக இருக்கிறேன் அப்படின்னு கீதையில சொல்லிட்டு வரும்பொழுது யஞானாம் தப ஜப யஞோஸ்மி, யஞங்களில் யாகங்களில் ஜபமாக. இது கீதா வாக்கியம். ஏன் அப்படின்னா ஜபிக்கிறவர்களிடம் பாபம் தங்குவதே இல்லை. எவ்வளவு ஜபம் பண்ண 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 பாபம் தங்குவதே இல்லை. நாமளா ஜபம் பண்ணும் போதா அப்படின்னு அத சாஸ்திரம் சொல்றது. ஆனா ஜபிக்க வேண்டிய மந்திரங்கள் நிறைய இருக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்றது, மந்திர சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அந்த மந்திரங்களுள் எதை ஜபிச்சாலும் சரி, ஆனால் எதை வேணா ஜபிக்கலாம், அவகிட்ட பாவம் தங்காது. ஆனா அப்படி ஜபிக்க கூடிய மந்திரங்கள் ஒரு குருவிடமிருந்து நீ உபதேசமாக பெற வேண்டும். அப்படித்தான் இங்கு பரமேஸ்வரனிடமிருந்து உபதேசமாக பெற்றார்கள் பிரசேதசுகள். நாரதரிடமிருந்து உபதேசமாக பெற்றான் திருவன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அதுதான் நமக்கு அதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த உதாரணங்கள். இதையெல்லாம் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அத மாதிரி எதுவுமே நம்ம செய்யறோம், மந்திரங்கள்லாம் ஜபிக்கிற மந்திரத்தினால் பாவங்கள் தங்குவதில்லைன்னா அந்த மந்திரத்தை எப்படி ஜபிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுன்னா ஒரு குருவின் இடமிருந்து நாம் உபதேசம் பெற வேண்டும். நல்ல குரு கிடைக்கிறதுங்கிறது அரிது. ரச்சேதஸுக்கு பரமேஸ்வரனே குருவா கிடைச்சிருக்கு. அப்போ இதை விட வேற என்ன வேணும் குருவாயிரப்பா? அப்பேற்பட்ட பரமேஸ்வரனிடமிருந்து உபதேசத்தை பெற்றார்களே, அப்ப அதை விட என்ன இன்பத்தை பருகிக் கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு சொல்றார்.
तपोभिरेषामतिमात्रवर्धिभिः सयज्ञहिंसा निरतोऽपि भावितः पितापि तेषाम् गृहयातनारद प्रदर्शितात्मा भवतात्मताम् ययौ. இப்படி இவளுடைய தபஸ் விருத்தி அடைஞ்சுட்டே போறது. விருத்தி அடைஞ்சுட்டே போறதுன்னா பெருசா வளர்ந்துட்டே போறதுன்னு அர்த்தம். வளர்ந்துட்டே போறது. அப்ப அதனால என்னாச்சு? இப்படி வளர்ந்துட்டே போறது. அதனால என்னாச்சு அப்படின்னா, பிராச்சீன பர்கிஸ் என்ன பண்ணினார் அப்படிங்கறத முன்னாடியே நான் உங்ககிட்ட சொன்னேன். அவர் காமிய கர்மம், தனக்கு இத வேணும்னு சங்கல்பிச்சுண்டு, இது வேணும் இது வேணும்னு சங்கல்பிச்சுட்டு ஒரு இடத்திலையும் போய் தர்பைகளை பரப்பி கிழக்கு முகமாக தர்பை நுனியை போட்டு யாகங்களை செய்து வந்தார். அதனுடைய பலன்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தார். ஆனால் அது யாகம் அவ்வளவுதான். தீர்த்த கரையில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா கூட வெறும் ஜலத்துல குளிக்கிற மாதிரி, புண்ணிய தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாலும் சும்மா நம்ம குளிச்சுட்டு வந்த மாதிரி தான் அது அர்த்தமாகும். அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட பிராச்சீன பர்கிஷுக்கு அவர் ஒரு விதமாக அவருடைய தர்மத்தை கடைபிடித்தாலும் பக்தியில் நாட்டம் இல்லாமல் யாகம் செய்யறதிலேயே அதிகமாக நாட்டம் கொண்டவனாக அவர் இருந்தாலும், இவர்கள் யாகம்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்றார். பகவான் திருவடிகளை தியானிச்சு எப்பயுமே பண்ணணும். எதை பண்ணாலும் பகவான், ஒரு புண்ணிய தீர்த்தத்துல இறங்கி ஸ்நானம் பண்ணணும்னா எப்படி சொல்றது பாகவதம் அப்படின்னா, கங்கையில போறோம், யமுனையில போறோம், காவிரியில போறோம், ஸ்நானம் பண்றோம் அப்படின்னா போயிட்டு அங்க போயிட்டு வடவடான்னு பேசிட்டே கொண்டுட்டு அப்படியே போய் ஒரு ஸ்நானத்தை பண்ணிட்டு அப்படியே எழுந்து வந்தா நான் காவிரி ஸ்நானம் பண்ணிட்டேன், நான் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டேன்னு அர்த்தமாகாது. அது வெறும்னா வீட்டுல கிணத்தடியிலயோ குழாயிலையோ தண்ணி பிடிச்சு குளிக்கிற மாதிரி தான். அங்க போய் பகவானை தியானித்தல் வேண்டும். எந்த புண்ணிய தீர்த்தத்திற்கு செல்கிறோமோ அந்த எந்த இடத்திலும் பகவானை தியானித்து அவன் திருவடிகளை தியானித்து அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினால்தான் அது முழுமை பெறும்னு பாகவதம் சொல்றது. இல்லைன்னா வெறும் குளிக்கிறது மாதிரிதான். அப்போ பக்தியோட நாட்டத்தோட அதே மாதிரி பகவானை தியானிக்கணும். இல்லைன்னா யாகம் எல்லாம் செய்யலன்னா அப்படியெல்லாம் யாகம் இப்படி எல்லாம் யாகம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் நீ எல்லாத்தையும் பண்ணி அதை நீ பெற்றுக்கொண்டே இருந்தா அது யாகம் இல்லை, இம்சன்ட்டர். என்ன சொல்றார் பட்டத்திலேயே சொல்றார், அது யாகம் இல்லை இம்சை. அது என்ன இம்சைக்கு சமம் அப்படின்னா, சந்ததி வளரணும்னு நீ யாகம் பண்ற பண்ணியே தவிர மற்ற சிந்தனையே உனக்கு கொஞ்சம் கூட இல்லை. உனக்கு சந்ததி வளரணும், மேல 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 சந்ததி வரணும், அதுக்கு கீழே அவா எல்லாத்தையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க தவிர, இந்த அப்பேற்பட்ட குணத்தில் இருந்தாலும் இந்த 10 பேர் செய்த தியானத்தின் மூலமாக தவத்தின் மூலமாக பிராச்சீன பர்கிஸுக்கு இருந்த அத்தனையும் இவா பண்ண தவத்தினால அவன் தூய்மையானவனாக ஆனான். அப்போ பிராச்சீன பர்கிஸ் பண்ண அந்த தவம் அவன் என்ன காரணத்திற்காக செய்தானோ அதெல்லாம் தவறுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், குழந்தைகளான இந்த 10 பேர் செய்த இந்த தவத்தின் பலனாக அவனுடைய தவறு அழிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். பிதாபி தேஷாம் கிருஹயாத நாரதர் அவர்தான் இருக்காரு அப்பப்ப நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. நாரதர் என்ன பண்றாரு, இதையெல்லாம் பார்த்து சயஞ ஹிம்சா, அதுதான் ஹிம்சான்னு இவர் வார்த்தையா போடுறாருன்னு நான் சொன்னேன். அதுக்கு பேர் இம்சான் தான் பாவிக்கப்படும். அப்படி இதையெல்லாம் பார்த்த நாரதர் பிதாபி தேஷாம் கிருஹயாத நாரத, அவருடைய வீட்டுக்கு போறார். பிராச்சீன பர்கிஷ் வீட்டுக்கே நாரதர் வந்தார். வந்துட்டு நேர என்ன பண்ணிட்டார், அரண்மனைக்கு போன நாரதர் ஆத்மாவின் உபதேசம் பண்றாரு. இங்க யாருக்கு, பிராச்சீன பர்கிஷுக்கு என்ன உபதேசம் பண்ற, ஆத்மாவின் தன்மை என்ன, பரமாத்மாவை பத்தி நீ நன்னா புரிஞ்சுக்கோ. நீ பாட்டுக்கு உலகியல் வாழ்க்கையில ஈடுபட்டு நியாயத்தோட யாகங்கள் பண்ற, அது பண்ற, எல்லாம் பண்றாலும் இதெல்லாம் பக்திக்கு எல்லாம் ஈடாகாது அப்படின்னு இவரு எந்த விதமாக யாகங்களை செய்ய வேண்டும்லாம் உபதேசிக்கிறார். அந்த நாரதர் உபதேசத்தை எல்லாம் வாங்கிண்டு நீதான் அவனது ஆத்மாங்கிறத பிராச்சீன பர்கிஸ் புரிஞ்சுக்கிறார். குருவாயிரப்பா, நீதான் ஆத்மா, நீதான் அந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கிறவன், நீதான் பரமாத்மாங்கிறத பிராச்சீன பர்கிஸ் புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அவனுடைய திருவடிகளை குடிச்சுண்டு உங்ககிட்டயே சேர்ந்தானே அந்த பிராச்சீன பர்கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிராச்சீன பர்கிஸனுடைய சரித்திரத்தை இந்த இடத்தில் முடிக்கிறார் பட்டத்திரி. 6வது ஸ்லோகமாக கிருபாபலேனைவ ததः பிரசேதசாம் பிரகாசமாகः பதகேந்திரவாஹனः விராஜிசக்ராதிவராயுதாம்சுபிः
புஜாபிரஷ்டாபிருதஞ்சதித்யுதிகி. சரி, பிராச்சீன பர்கிஸினுடைய காலம் முடிஞ்சது. அவர் பகவான் திருவடியை அடைந்தார் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். அதற்கு பிறகு இவா பாட்டுக்கு 10,000 வருஷமா பண்ணிட்டு இருக்காளே, இங்க இவா கதை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையோ. இந்த பிரச்சேதஸ்கள் பண்ணிட்டே இருக்கும்பொழுது இவர்கள் எப்படி இவாளுக்கு இவ்வளவு தூரம் பண்ண பர்கிஸுக்கே என்ன பண்ணணும், நாரதரினுடைய உபதேசம் பெற்ற பிறகு அவர் பகவானினுடைய திருவடியை அடைந்தார்னு சொல்லும் பொழுது, இப்படி இருக்கக்கூடிய இந்த 10 குழந்தைகளுக்கும் கிடைக்காதா பகவானினுடைய அனுகிரகம்? அப்ப உன்னுடைய கிருபாபலேன இவ, உன்னுடைய கருணையின் பலத்தால், பலேன ஏவ அழுத்தம் கொடுக்கிறார் இன்னும் கூட, உன்னுடைய கருணையின் பலத்தாலேயே இவா 10,000 வருஷம் தவம் பண்ண காரணத்தால் அனுகிரகம் கிடைக்கல, கூடவே உன்னுடைய கருணையும் சேர்ந்து இருக்கு குருவாயிரப்பான்னு பட்டத்திரி அந்த வார்த்தையை அங்க போடுறார். அவளுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ண, பிரதேசா பிறகு அவளுடைய உன்னுடைய கருணையினால் நீ உன்னை வெளிப்படுத்தி கொண்டாய். அது என்ன, நீ அவளுக்கு காட்சி கொடுத்தேன்னு சொல்லலாம் இல்லையோ, நீ தோன்றினேன்னு சொல்லலாம் இல்லையோ. வெளிப்படுத்தி கொண்டாய்ன்ற வார்த்தையை தான் பட்டத்திரி இங்க யூஸ் பண்றார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, நாராயணன் எங்கும் வியாபித்திருப்பவன். குருவாயிரப்பா நீ எல்லா இடத்துலயும் வியாபிச்சுதான் இருக்க, ஆனா யார் கண்ணுக்கும் தெரியல. தெரியாம நீ இருக்க, ஆனா நீ தெரியல அப்படிங்கிறதுக்காக நீ எங்கேயுமே இல்லைன்னு அர்த்தமான, நீ எல்லாத்தையும் இருந்து எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு தான் இருக்க குருவாயிரப்பா. இந்த இடத்தில் இவாளுக்கு நீ தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாய், அதனால் நீ மறைந்திருந்த இடத்திலிருந்து உன்னை வெளிப்படுத்தி கொண்டாய் அப்படிங்கிற வார்த்தையை போடுறார். ரொம்ப அற்புதமான வார்த்தை இது. உண்மை, நம்ம யாருமே நம்ம கிட்ட இல்ல, நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா பகவான் எந்த இடத்துல இருந்தும் ஒரு மூலையில இருந்தும் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறான், நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டே இருக்கிறான்ங்கிற அந்த ஆழ்ந்த மன உறுதியோடு நம்ம எப்பவும் இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தைகள். எப்படி காட்சி தரார் அப்படிங்கிறது தெரியணும். இப்ப தன்னை வெளிப்படுத்தி கொண்டான் குருவாயிரப்பன் அப்படின்னு சொல்லிட்டார் பட்டத்திரி. எப்படி அப்படின்னு சொன்னா, விராஜி சக்கராதி வராயுதா. அதுக்கு முன்னாடி செகண்ட்ல இல்லையே, பதகேந்திர வாகனகா. பதகேந்திர வாகனகன, வாகனம்னா வாகனம்னு தெரியும், பதகேந்திரனாக்க பறவைகளின் இந்திரன். பதகேந்திரன பறவைகளின் இந்திரன். பறவைகளின் இந்திரன் யாரு? கருடன். கருட வாகனத்தில் காட்சி கொடுத்தார். அப்ப கருட சேவை இப்ப கிடைக்கிறது. கருட சேவை இவாளுக்கெல்லாம் கிடைக்கிறது. எப்படி? தரிசனமாக. எப்படி? விராஜி சக்கராதி, மிகவும் ஒளி வீசிக்கொண்டு. கருட சேவையில் அப்படியே குருவாயிரப்பா நீ மிகவும் ஒளி வீசிக்கொண்டு உன் திருமேனியினுடைய ஒளியை எல்லா இடத்துலயும் வீசுற. அப்படியே பிரகாசம் அப்படி வீசுற குருவாயிரப்பா. எனக்கு கர்ப்ப கிரகத்துல அப்படியே தெரியுது, கருட வாகனத்துல நீ எனக்கு காட்சி தர அப்படியே தெரியுது குருவாயிரப்பா. அதோட இல்ல, சக்கராதி, சக்கர எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஆதி சக்கரங்கள், சக்கர சுதர்சன சக்கரத்தை எல்லாம் தரித்து கொண்டு எக்ஸெட்ரா ஆயுதங்கள் அப்படின்னாக்க திவ்ய ஆயுதங்கள், மீதி இருக்கிற சங்கம் சக்கரம் கதை அதெல்லாம் இருக்கு இல்லையா, மீதி எக்ஸெட்ரா எல்லா ஆயுதங்களையும் உன்னுடைய திருக்கைகளை தரித்துக் கொண்டு 8 திருக்கரங்களோடு வராயுதாம் சுபிகி புஜாபிகி அஷ்டாபிகி உதஞ்சித அப்படின்னு அதை பிரிக்கணும். புஜாபிகி அஷ்டாபிகி, அஷ்டபுஜங்களில் 8. அங்க இத இதையே பாகவதத்துல எடுத்துட்டு பார்த்தோம்னா 8 ஆயுதங்களோடு அப்படின்னு தான் கொண்டு வருது பாகவதம். பாகவதத்துல பாத்தீங்கன்னா 8 ஆயுதங்களோடு அப்படின்னு தான் தெரியுது. அந்த 8 ஆயுதங்களோடு இருக்கக்கூடியவர் தான். அந்த 8 ஆயுதங்களை எங்க வச்சுருப்பார்? அவர் 8 கைகள்ல தானே வச்சுருப்பார். அதனாலதான் இங்க இவரு புஜாபிகி அஷ்டாபிகி அப்படின்னு புஜங்களையும் சேர்த்து வார்த்தையாக இந்த இடத்தில் போட்டிருக்கார் பட்டத்திரி. 8 புஜங்கள் அப்படின்னு அதுல சொல்லாவிட்டாலும் 8 ஆயுதங்கள் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருந்தாலும் அதில் 8 புஜங்களும் அடக்கம்னு சொல்லி இந்த இடத்தில் 8 கைகளிலும் 8 ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு நீ கருட சேவையை காட்டிக் கொண்டிருக்கிறாய். அப்படி ஒரு காட்சி அழிச்சியே குருவாயிரப்பான்னு சொல்லி 4வது கருட சேவையை இவர் இந்த இடத்தில் பார்த்ததாக சொல்கிறார். முதல் கருட சேவை கர்தம பிரஜாபதிக்கு, 2வது கருட சேவை திருவனுக்கு, 3வது கருட சேவை தக்ஷ பிரஜாபதிக்கு, 4வது கருட சேவையாக இந்த 10 பிரச்சேதசர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் பட்டத்திரி. அப்படி ஒரு வர்ணனை, அப்படி ஒரு கருட சேவை, அப்படி ஒரு வர்ணனை, அப்படி ஒரு காட்சி அவர்களுக்கு கிடைக்கிறது பகவானின் கருணையால், உன்னுடைய கருணையால் குருவாயிரப்பா. அவர்கள் செய்த தவத்தின் பலனாக உன்னுடைய கருணையின், நான் கருணை என்னும் அனுகிரகத்தோடு கூட அவர்களுக்கு இப்படி ஒரு காட்சி கிடைச்சதே, அதை எனக்கும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதேங்கிறார் பட்டத்திரி.
ஆமாம்னு சொல்லி கண்ணில் நீர் சொரிந்து சொன்னான் குருவாயூரப்பன். பிரச்சேதசாந்தாவத யாச்சதாமபி त्वमेव कारुण्य भरात्मरानधाः भवत् विचिन्तापि शिवाय देहिनाम् भवत्वसौ रुद्रनुतिश्च कामदा. அப்படி நீ கருட வாகனத்தில் காட்சி அளித்த போது அப்படின்னா சொல்ற. கருட வாகனத்தில் தாவத்து அப்படின்னா அப்பொழுது, எப்பொழுது நீ கருட வாகனத்தில் காட்சி அளித்த போது இந்த பிரச்சேதசர்கள் எல்லாம் என்ன பண்றான், உடனே அப்படியே பகவானை பார்த்த உடனே எனக்கு இது வேணும் அது வேணும் வரம் கேட்டுக்கலாமோ. இவ அப்பா என்ன சொல்லிருச்சா, இல்வாழ்க்கையில் ஈடுபடு, எனக்கு நல்ல மனைவி வேணும், நல்ல சத்புத்திரர்கள் வேணும் கேட்டுக்கலாம்ல. இவா கேட்கணும் தானே, அதுதானே, அதுக்காக தானே பகவானினுடைய பிரசாதமா நாங்க ஏத்துக்கிறோம் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு தானே இவா வந்தா. பிரச்சேதசா தாவத அயாச்சனமாபி அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவானை பார்த்தார், தரிசனம் பண்ணார், யாருமே யாச்சனம்னா யாசித்தால், அயாச்சனம்னா எதுவுமே யாசிக்கவில்லை. எதுவுமே உன்னிடம் யாசிக்கவே இல்லையே குருவாயூரப்பா. நீ வந்து காட்சி கொடுக்கும் போது ஏதாவது கேட்டுக்கலாமோ இல்லையாவா? அப்படின்னா ஏன் யாசிக்கல அப்படின்னா, பகவானை விட பெருசா வரம் பகவானே எதிர்க்க வந்து காட்சி தர, அதை விட பெருசா வரம் சீப்பு, இதை விட உயர்ந்தது வேற எதுவுமே இல்லைன்னு நான் கேட்காமலேயே விட்டுட்டாளா குருவாயூரப்பா? அதுதான் அப்படியா? நீ என்ன பண்ண? ஆனா நீ சும்மா இல்லையே. நீ என்ன பண்ண? துவமேவ காருண்ய பராத் வரானதாக துவம் ஏவ. நீ சும்மாவா இருந்த? நீ என்ன பண்ணினாய்? நீ ஏகாரத்தை அங்க போடுற. துவம் ஏவ காருண்ய பராத்து, ரொம்ப கருணையோட கூட நீ நிறைய வரங்களை அவளுக்கு தந்த. என்ன வரங்களை எல்லாம் அவளுக்கு தந்த? பவத் விசிந்தாபி சிவாய தேகினாம். இப்படி ஒரு ருத்ரகீத கீதத்தை எல்லாரும் சொல்லிக் கொண்டோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் நல்ல புகழ் உண்டாகும். யாருக்கு? இந்த பிரச்சேதசர்களுக்கு. அப்புறம் கூடவே சொல்றார், சிவாய தேகினாம் பவத் வசௌ ருத்ர நுதிஷ்ச காமதா. அப்ப கூடவே சொல்றார், இஷ்டங்களை எல்லாம் நீங்க இந்த ருத்ர கீதங்கள், இந்த காமியார்த்த இஷ்டங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த ருத்ர கீதத்தை யார் ஒருவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறானோ அவர்களுக்கு எல்லோரும் நல்ல வரங்களை கிடைக்கிறதாக ஆகட்டும். சிவாயன சிவாய அப்படின்னாலே மங்களம் அப்படின்னு அர்த்தம். நல்ல மகன் உங்களுக்கு பிறப்பா, உன்னுடைய தந்தையினுடைய ஆசைப்படி எல்லாம் நடக்கும். அதை விட மேலும் இந்த பிரச்சேதசர்களை மனசால நினைச்சாலே போருமோ. ருத்ரகீதத்தை பத்தி கூட பேசவே இல்லை இந்த இடத்துல குருவாயூரப்பன். அதுதான் பட்டத்திரி சொல்றார், ருத்ரகீதத்தை ஜபிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜபித்த அந்த பிரச்சேதசர்களை மனசால் நினைத்தாலே அவர்களுக்கு மங்களம். யாருக்கு அப்படின்னா, எந்த ஜீவராசியானாலும் சரி, எந்த ஜீவராசியானாலும் சரி அவர்களுக்கு அது மங்களம் ஏற்படுன்னு வரம் கொடுத்தாயே குருவாயூரப்பா. என்ன உன்னுடைய கருணை, என்ன உன்னுடைய காருண்யம். அதோடு இந்த 10 பேரும் ஒற்றுமையாக இருந்து இந்த ருத்ரகீதத்தை ஜபித்தார்கள். அதனால் இந்த அவர்களை நினைத்த மாத்திரத்திலேயே சகோதர ஒற்றுமை உண்டாகும், சொத்து பிரச்சனை விலகும்னு இதையும் சொன்னாயே. அது மட்டுமல்ல, இப்ப இந்த ருத்ரகீதம் என்னும் துதியும் இப்பதான் வரார் பட்டத்திரி. நீ சொல்ற குருவாயூரப்பா, இது வரைக்கும் அவளை நினைச்ச மாத்திரத்திலேயேன்னு சொல்லி கொண்டு வந்தாய். இப்ப அந்த ருத்ரகீதம் என்னும் ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவளுக்கு என்னென்னலாம் வாழ்க்கையில விருப்பம் வேணுமோ அத்தனை விருப்பமும் நிறைவேறும்னு சொன்னாயே குருவாயூரப்பா. இத அவாகிட்ட நீ சொன்னியே, இதெல்லாம் சத்தியமா குருவாயூரப்பான்னு கேட்கிறார். பிரமிப்பு, பட்டத்திரிக்கு பிரமிப்பு. இவ்வளவும் அவர் பாகவதத்தை பார்த்து படிச்சு அதுலேருந்து சுருக்கிதான் நமக்கு கொடுத்துட்டு இருக்கார். அதுல இருக்கிறது உண்மை இல்லை அப்படின்னு அர்த்தமாகாது. ஆனா ஒண்ணுத்துக்கும் எனக்கு பிரமாணம் வேணும், இது சத்தியமானு நேருக்கு நேர் குருவாயூரப்பனை கேட்டு 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 இவர் உறுதிமொழி வாங்கிக்கிற மாதிரி வாங்கிக்கிறார். இது எல்லாம் சத்தியமா குருவாயூரப்பான்னு கேட்க ஆமாம் என்கிறான் குருவாயூரப்பன் கர்ப்பகிரகத்திலிருந்து. அவாப்ய காந்தாம் தனயாம் மஹீருகாம் தயாரமந்தம் தசலக்ஷவத்சரீம் சுதோஸ்து தக்ஷோ நனுதக்ஷணக்ஷமாம் பிரயாஸ்யதேதீன்யகதோ முதைவதான். இப்போ உலகியல் ரீதி, யாரா இருந்தாலும் உலகியல் ரீதிக்கு ஆற்பட்டவர்கள் 10,000 வருஷம் நீருக்குள் தவம். சிவபெருமான் காட்சி கொடுத்தார், ருத்ரகீத உபதேசம் ஆச்சு, நாராயணன் குருவாயூரப்பா நீயும் காட்சி தந்த. இதெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் அப்படின்னா இவா 10 பேரும் எக்ஸப்ஷனல் கேஸ்.
நம்மள மாதிரியா? 10,000 வருஷம் எவனாவது முதல்ல ஒரு 10 நிமிஷம் ஜலத்துக்குள்ள இருக்கிறதே பெரிய விஷயம். 10,000 வருஷம் ஜலத்துக்குள்ள இருக்கிறதுங்கிறது அப்பனா எக்ஸப்ஷனல் கேஸ் தானே. சிவபெருமானும் காட்சி கொடுத்து ருத்ர கீதத்தை உபதேசம் பண்றாருங்கிறது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் தானே. நாராயணனும் இவர்களுக்கு இப்படி ஒரு வரம் கொடுக்கிறார்னா அதுவும் எக்ஸப்ஷனல் தானே. இதெல்லாம் பெரிய விஷயம் இதெல்லாம் கிடைக்கிறது. அதனால பகவான் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் 10 பேரும் இப்ப ஆரம்பிக்கிறார். அவாப்பிய காந்தாம் தனயாம் மகீருகாம் தயா ரமந்தம் தசலக்ஷவஸ்தரே. இப்ப சொல்றார், இப்ப நீங்க உங்க 10 பேருக்கும் இப்ப திருமணம் செய்து இல்வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் நீங்கள் இங்கு வந்தீர்கள். சோ 10 பேரும் தனித்தனியா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்பா சொன்னார். ஆனா இப்ப இவர் என்ன சொல்லிட்டார், குருவாயூரப்பன், ஒரே பெண்ணை நீங்கள் 10 பேரும் மணந்து கொள்ள வேண்டும். அந்த பார்க்க நீங்க 10 பேர் மாதிரி இருந்தாலும் உண்மையில நீங்கள் ஒத்துருதான். எத்தனை வருஷம், எவ்வளவு வருஷங்கள், அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. தசலக்ஷ வக்சரி, லட்சம்னா லட்சம்னு தெரியும், தசலட்சம் 10 லட்சம் வருஷங்கள் இவர்களுடன் சேர்ந்து வாழ்க்கையை நடத்தி ராஜ்ய பாரத்தையும் ஆளுதல், இதையும் நீங்கள் செய்த வேண்டும். சந்தோஷமாக வாழ்க்கையை நீங்கள் கழிப்பீர்கள். அப்படி சந்தோஷமாக வாழ்க்கையை கழித்ததன் பலனாக உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான். சரி, நீ யார கல்யாணம் பண்ணிக்க? 10 பேருக்கும் ஒரே பொண்ணு அப்படின்னா யார் பொண்ணு கொடுப்பா? அது தெரியணும்ல. அதுதான் சொல்றார், தனயாம் மகீருகாம். தனயாம்னா பெண், இளம் பெண். மகீருகாம் அப்படின்னா மரங்களின் தேவதை. மரங்களுக்கெல்லாம் இன்சார்ஜா ஒரு தேவதை இருக்கா. அவர் அந்த தேவதையின் மகள். மாரீஷா அப்படின்ற பேரும் சொல்லப்படுகிறது, வார்ஷி அப்படின்ற பேரும் கொடுக்கப்படுகிறது அந்த பெண்ணிற்கு. 2 பேர்களும் சொல்லப்படுகிறது. வார்ஷின்னு வச்சுக்கலாம், விருட்சங்களின் மகள் அப்படிங்கிறதுனால வார்ஷி. மகீருகா மரங்களின் தேவதையின் மகள் அப்படிங்கிறதுனால மாரீஷா அப்படிங்கிற பேர். அவளை மனைவியாக பெற்று ஆனந்தமாக வாழ்வீர்கள்னு சொல்லிடுறார் பகவான். உலகியர்களுக்கு அப்பாற்பட்ட வரம். இது யாராவது நம்புவாளா அப்படின்னா இது அவருக்கு அப்பாற்பட்ட வரம். அப்படி நீங்கள் 10 லட்சம் வருஷம் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தி முடித்த பிறகு ஒரு மகன் பிறப்பான். ஒரே மகன். கற்பனைக்கெல்லாம் எட்டாத ஒரு விஷயம். ஆனால் பகவத் அனுகிரகம். இதெல்லாம் உலகியல் விஷயத்திற்கு அப்பாற்பட்டது. இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிறது கூடாது. அப்படிப்பட்ட அவர்களினுடைய வாழ்க்கை. அப்படி வாழ்ந்த பிறகு அவர்களுக்கு ஒரு மகன் பிறப்பான். அந்த மகனுக்கு சுதோஸ்து, சுதக, சுதக, ஹஸ்து, தக்ஷோ, தக்ஷக மகன் பிறப்பான். அவனுக்கு தக்ஷன் என்று பெயர் வைக்க சொல்றார். நனு தக்ஷனாட்சமாம் பிரயாஸ்யதேதி ஞகதோ முதைவதானே. அப்படி அவனை அடைய போகிறீர்கள். அப்பேற்பட்ட மகன் உங்களுக்கு கிடைத்தவுடன் உங்களுடைய லட்சியம் என்ன? அப்பா சொன்ன மாதிரி இல்வாழ்க்கையில ஈடுபடணும். அப்பா சொன்ன மாதிரி உங்களுக்கு பிறகு சந்ததி வேணும்னு அப்பா கேட்கிறார். அதன்படி அப்பா அதன் பலன் அதுக்காகத்தான் நீங்க உங்களுடைய தேவை இது பூர்த்தி பெறும். தக்ஷன் என்ற மகன் பிறந்த பிறகு நீங்கள் என்னை அடைவீர்கள். உறுதி உள்ளவனாக அந்த தக்ஷன் இருப்பான். அவனுக்கு தக்ஷன் என்று பெயர் வையுங்கள். அவன் உறுதி உள்ளவனாக இருப்பான். அந்த மகன் உங்களுக்கு கிடைத்த உடனேயே நீங்கள் அத்தனை பேரும் ஞகதோ முதைவத்தான் என்னை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி என்னிடம் வந்து விடுங்கள். உங்களுக்கு முக்தி மோட்சம் இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் என்னை அடையலாம்னு சொல்லி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நீ அவர்களுக்கு காட்சி கொடுத்து சொன்னாயே குருவாயூரப்பா. அதன் பிறகு நீ மறைந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு 8வது ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறார். இந்த பிரச்சேதசுகள் மரங்களின் தேவதையான எப்படி ஏன் அப்படி மரங்களின் தேவதையை அவர்கள் பண்ணிக்கொள்கிறார்கள் அப்படின்னு பண்ணும்போது அதையும் பின்னாடி ஸ்லோகத்துல சொல்ல போறார். அந்த தேவதையான அந்த மகள் மாரீஷா அல்லது வார்ஷி அப்படின்னு எந்த பேர் ஒன்னாலும் வைத்துக் கொள்ளலாம். அவளை மணந்து கொண்டு 10 லட்சம் வருஷங்கள் வாழ்வார்கள். அதற்கு சந்தோஷமாக அவர்கள் வாழ்க்கையை கழித்த பின் ஒரு மகன் பிறப்பான். அந்த மகனுக்கு தக்ஷன் என்று பெயர் வை. அவன் மிக புத்திசாலியாக இருப்பான். அதன் பிறகு நீ பிறந்த மாத்திரத்திலேயே நீங்கள் அனைவரும் என்னை அடைவீர்கள் அப்படின்னு பகவான் சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறார். ததஸ்சதே பூதல ரோதினஸ்தரூன் கிருததஹந்தோ துரிணேன வாரிதாக த்ருமைஸ்ச தத்தாம் தனயாம் அவாப்யதாம்
ததோக்த காலம் சுகினோபிரமிர. ததச்ச அதற்கு பிறகு தே இந்த பிரச்சேதசர்கள் பூதவரோதினகா பூதல ரோதினக இந்த பூமியை மறைக்கின்றதானே வெளியில வரா. இப்ப எல்லாத்தையும் முடிச்சு பகவான் காட்சி கொடுத்தாச்சு, அவர் கிளம்பி போயாச்சு. இனிமே இவ அந்த குளத்துல இருந்து சரஸ்ல இருந்து வெளியில வரா. இப்ப பூமிக்கு வந்தாகணும். மரங்களின் தேவதையான அவளுடைய மகளை மணந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டார். இப்ப பூமிக்கு வந்தாகணும். பூமியில தானே இருக்கு மரம். இப்ப வந்தாகணும். இங்க வந்து பார்த்தா பூமி பூரா ஒரே மரமா இருக்கு. இடமே இல்லை, பூமியில இடமே இல்லை. பூதல ரோதினஸ் தருணு. தருன்னா மரம். ஃபுல்லா வெறும் மரமாக காட்சி அளிக்கிறது. அங்க பார்த்தா வெறும் மரம் ரொம்ப அதிகமா வளர்ந்து நிலப்பரப்ப பூரா மரங்கள் ஆக்கிரமிச்சு நிறுது. சரி, ஏதாவது வேற இது தவிர வேற வளங்களுக்கு வழியே இல்லாம போயிடுது அந்த பூமி. அப்ப எல்லாமே மரங்கள் நிறைய இருந்தா நல்லது தானே. மழை நிறைய வரும்னா, மழை நிறைய வந்து அந்த மழை வந்துடுதுன்னா என்ன, மழையினால பிரயோஜனத்துக்கு ஏதாவது பேலன்ஸ்டா ஏதாவது இருக்கணும் இல்ல. வெறும் நிலப்பரப்பு கொஞ்சமாவது இருக்கணும் இல்லையோ. எதுவுமே இல்லாமல் எதுவுமே பேலன்ஸ்டா இருந்தாதான் எல்லாமே நம்ம வந்து அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில. எதுவும் பேலன்ஸ்டா இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப இவாளுக்கு கோபம் வருது. நிலப்பரப்பு முழுவதும் இப்படி போயிடுதே அப்படின்னு சொல்லி, எதுவுமே பேலன்ஸா இல்லாம இருக்கே அப்படின்னு நினைச்சு இவாளுக்கு கோபம் வந்தது. ரோதின கோபம் வந்த உடனே, கிருதா கோபம் வந்த உடனே, தஹந்தோ துகினோ துகினேன வாரிதாக உடனே என்ன பண்ணிட்டா, எரிச்சிட்டா எல்லாத்தையும். கோபத்துல அந்த காலத்துல அப்படியே என்ன பண்ணிடுறா, கோபத்தின் காரணத்தினால மரங்களை எல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்ப அந்த காலத்துல மற்றவர்களுக்கு இன்னல் அப்படின்னா தொந்தரவு கொடுக்கிறது அப்படின்னா அதிகப்படியாக எதுவும் இருந்தால், தன் தேவைக்கு அதிகப்படியாக எதுவும் இருந்தால், அதே மாதிரிதான் பூமியின் வளத்திற்காக எதுவும் அதிகமாக இருந்தால், மனுஷாளுக்கும் அப்படிதான், பூமியும் அப்படிதான். பஞ்சபூதங்களின் எதுவுமே அதிகமாகாம எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல இந்த மரங்களினுடைய இடம் நிலப்பரப்பை முழுமையாக ஆக்கிரமிச்சிருந்ததுனால இவ எல்லாருக்கும் கோபம் வருது. மரங்களை எரிக்கிறார்கள். இந்த இடத்துல ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். கோபமோ பயமோ ஒரு மனுஷனுக்கு அதிகமாயிருந்தா புத்தி அப்படி கொஞ்சம் வேலை செய்யறத நாம என்ன செய்யறோமோ அதை மட்டும் தான் செய்வோம். அதுக்கப்புறம் அதை பத்தி திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு வேலை செய்யாது. அதே மாதிரிதான் இவாளுக்கும் ஆச்சு. இவ்வளவு வரங்களை வாங்கி கொண்டு வந்த இந்த 10 பேருக்குமே கோபத்தின் உச்சத்துல போய் இவா எரிச்சுட்டு இருக்கிற நேரத்துல ஒரு ஸ்டேஜ் போகும்பொழுது எது வரைக்கும் எரிக்கணுமோ எரிச்சாச்சு, எரிச்சுட்டே போயிட்டே இருக்கிற அப்போ திடீர்னு இதை பாக்குறாரு பிரம்மா. அச்சுச்சோ, இது ரொம்ப எரிச்சுட்டே போயிட்டே இருக்காளே இவான்னு, இதை விட அதிகம் ஆறுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு பிரம்மா இறங்குறாரு. துருமைச்ச தத்தாம் தனயாம் அவாப்பியதாம் கிடுகிடுன்னு அவ இறங்குறார். இறங்கி வந்து இவா கிட்ட சொல்றார், போரும்பா, நீங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு அளவுக்கு நீங்க எரிச்சுட்டு இனிமே இருக்கிற இடமெல்லாம் அது வளத்திற்கு பிரயோஜனமா ஆயிடும், அதனால இதோட நிறுத்திக்கோங்கோ அப்படின்னு பிரம்மதேவன் வந்து சொன்னதுக்கு பிறகுதான் இவாளுக்கு புரியுது. அதுக்கப்புறம் தான் இவா என்ன பண்ணினாலாம், குருவாயிரப்பா நானே பயந்துட்டேன், குருவாயிரப்பா ஒரே தீ, காட்டு தீ வந்தா எரிஞ்சுட்டே இருக்குமே, அப்படி எரிஞ்சுட்டே இருக்கு, இருக்கிற மரத்தெல்லாம் எரிச்சுட்டா எங்க இருந்து பொண்ணு வரும்னு பார்த்தேன். இவருக்கு கவலை. அப்படின்னு இவர் சொல்றார். அங்கேருந்து பிரம்மா வந்துட்டார். குருவாயிரப்பா நல்ல வேலை, அவர் வந்து போறோம்னு சொன்ன உடனே இவாள்லாம் நிறுத்தின உடனே மீதி இருக்கிற மரங்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தது, ஐயோ இவாள்லாம் இப்படி எரிச்சுட்டே இருக்காளே, நம்மளாம் என்ன ஆயிடுவோமோ, நினைக்கத்தானே நினைக்கும். மற்ற மரங்கள் அதனுடைய பலம் கெட்டு போகாம பாத்துக்கணும் இல்லையா. அந்த மரங்கள் எல்லாம் பிரம்மா வந்து சொல்லி இவர்கள் நிறுத்தியவுடன் இந்த அக்னி ஜுவாலை குறைகிறது. எல்லாம் மீதி இடமெல்லாம் வளம் நிறைந்து காணப்படும், வளத்திற்கு உபயோகமாக மாறிவிடுகிறது. அப்போ இந்த மரங்களில் இப்ப மீதி மரம் எல்லாம் என்ன பண்ணும், இன்னைக்கு காலகட்டம் அந்த எங்களை எரிச்சியா, நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு அது ஆரம்பிக்கும். அது மாதிரிலாம் அது பண்ணலையாம். உடனே முதலில் பிரம்மதேவனை வணங்கினார் அந்த மரத்தின் தேவதை. உடனே பிரம்மனை வணங்கினான். வணங்கின உடனே ஏன் இதை நிறுத்துவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் அவர். பிரம்மனை வணங்கி அப்புறம் இந்த 10 பிரச்சேதசர்களையும் வணங்கி, எங்களுக்கு வளங்களுக்கும் வழி பண்ணி கொடுத்தீர்கள், மிச்சம் இருப்பவர்களையும் நீங்கள் காப்பாற்றி கொடுத்தீர்கள், தேவையான அளவு இப்ப நாங்க வந்து மரங்கள்லாம் இருக்கோம், எல்லா உற்பத்திகளுக்கும் இனி கவலை இல்லாமல் எல்லா செயல்பாடுகளும் நடக்கும் அப்படின்னு உத்தரவு கொடுத்து இத மாதிரி செஞ்சு, இந்த மாதிரி நல்ல விஷயத்தை அதிகமா இருந்தாலும் இதுதானே, அதனால அதையும் நீங்கள் சமன்படுத்தி கொடுத்ததற்கு நன்றி கடனாக நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய மகளை திருமணம் செய்து வைக்கிறோம்னு இந்த மரங்களின் தேவதை
அந்த வார்ஷி மாரிஷா அப்படிங்கிற அந்த பெண்ணை இவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். இதுதான் அந்த வரலாறு. ஜலத்திலிருந்து தவத்தை முடிச்சுட்டு எழுந்து வந்த உடனே இதை பார்த்த உடனே பூமியில காலே வைக்க முடியலையா அவளால, அப்படி இருந்தது அப்படின்னு சொல்றா. இது பாகவதத்துல இது ஒரு பெரிய இது. அப்படி கோபம் வந்து அவளை வந்து அப்படி கக்கரா, காத்தோட சேர்த்து கக்கறான்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல வார்த்தைகள் பாத்தீங்கன்னா காத்தோட சேர்த்து அக்னியை கக்கறா. அப்ப மரங்கள்லாம் எரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் பிரம்மதேவன் வந்து தடுக்கிறார். அப்ப தன்னுடைய பெண்ணை இவர்களுக்கு கொடுத்தார். கொடுத்த பிறகு ததுக்த காலம் துக்த காலம் சுகினோபி ரேமிவே. குருவாயிரப்பா, நீ சொன்ன மாதிரியே மரங்களின் தேவதையான அந்த மரங்களின் தேவதையானவன் தன்னுடைய மகளை இவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தான். அப்புறம் இவர்களும் அவளை மணந்து கொண்டு நீ சொன்ன மாதிரியே 10 லட்சம் வருட காலங்கள் சுகினோபி ரேமிவே ரொம்ப சுகமாக வாழ்க்கையை கழித்தார்கள், இன்புற்றி இருந்தார்கள். நிஜம்தானே குருவாயிரப்பா நான் சொன்னது அப்படின்னு கேட்கிறார். ஆமாம் அப்படின்னு நான் குருவாயிரப்பன் 10 லட்ச வருஷ காலமும் சுகமாக கழித்தார்கள். பகவானை உபதேசிப்பவர்களுக்கே, பகவானை உபாசிப்பவர்களுக்கே இந்த மாதிரி ஒரு நீண்ட வாழ்வு கிடைக்கும். இத்தனை வருஷ காலம் எல்லாம் வாழ முடியுமா அப்படின்னா அப்படி பகவானை அவர்கள் உபாசித்திருக்கிறார்கள்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பகவானே நேரில் வந்து அனுகிரகம் பண்ண பிறகு நிச்சயமாக இவர்களுக்கு இப்படி ஒரு வாழ்வு கிடைத்ததுல ஆச்சரியமே இல்லை அப்படின்னு சொல்றார் பட்டத்ரி. அவாப்ய தக்ஷஸ்ச சுதம் கிருதாத்வராஹ பிரசேதசோ நாரதலப்தய தியா அவா புரானந்த பதம் ததா விதஹ த்வமேஷவாதாலயநாத பாஹிமாம். இப்ப தக்ஷன் என்ற மகன் அவாப்ய தக்ஷஸ்ச தக்ஷன் என்ற மகனை பிரச்சேதசுகள் சுதம் புத்திரனாக அவாப்ய அடைந்தார்கள். கிருதாத்வரா அப்ப செய்யப்பட்ட கிருதாத்வரா பிரச்சேதசோ நாரத லப்த யாதியா இப்ப செய்யப்பட்ட யாகத்தை உடையவர்களா, இப்ப யாகம் செஞ்சுடையவும் இருந்தா இந்தபடி எல்லாம் அவளுக்கு பகவான் சொன்னபடி 10 லட்சம் வருஷத்திற்கு பிறகு தக்ஷன் என்ற ஒரு மகன் பிறந்தான். புத்திரன் பிறந்த பிறகு பிரச்சேதசக நாரத லப்தயா தியா இந்த பிரச்சேதசர்களை நாரதரிடமிருந்து உடனே நாரதர் வந்துடுறார். நாரதர் வந்த உடனே ஒன்னு ஆராதிச்சு இவளுக்கு தக்ஷன் மகன் பிறந்துட்டான். பிறந்த உடனேயே நாரதர் அந்த இடத்தில் இவர் தான் சொன்னார், மகன் கிடைத்த மாத்திரத்திலேயே நீங்கள் என்னை வந்து அடைவீர்கள்னு சொல்லிட்டு தானே போனேன் நீ. அத மாதிரி எப்படி இவ அங்க போவான்னு நான் நினைச்சுட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா அங்க நாரதர் வந்து இறங்கி நிக்கிறாரு. என்ன மாத்திரத்திலேயே இவர்களுக்கு உபதேசம் செய்கிறார் குருவாயிரப்பான்றார். நாரதர் வந்தாலே உபதேசம் தான். அப்படி கிடைத்த ஞானத்தினால் அவாபுர ஆனந்த பதம் ததாவிதா அப்படி அவரிடம் இருந்து உபதேசம் பெற்று அதை கேட்டு அந்த வழியிலேயே நிலை நின்று அவர்கள் இருந்ததனால் ஆனந்த பதமான உன்னுடைய பதமான மோட்சத்தை அவர்கள் அடைந்தார்கள். ஸ்வமேச வாதாலய நாத பாகிமாம். குருவாயூரப்பனே அப்படிப்பட்டவனே அந்த அந்த 10 பேரையும் பிராச்சீன பர்கிஷி பையன்களான அந்த 10 பேரையும் காத்து நீ அருள் செய்து அருள் பாலித்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணாயே குருவாயூரப்பா. வாதாலய நாதா வாதபுரி நாதனே ஈஷா என்னையும் காத்தருள வேண்டும்னு பட்டத்திரி முடிக்கிறார். அதன் பிறகு தக்ஷன் என்ன பண்ணான் அப்படின்னாக்க தக்ஷன் நல்ல விதமாக ஆட்சி செய்தான் அப்படின்னு சொல்லி இந்த தசகத்தை அவர் முடிக்கிறார். அடுத்த தசகத்தில் ரிஷபோபாத்தியானம் பிரியவிரதனுடைய ஆட்சி அதையெல்லாம் அடுத்ததில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கிளாஸ நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். நாராயணா கில குரோ பகவன் நமஸ்தே.